கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷமான இந்த வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். இந்த புது கிருபை நிகழ்ச்சியில இன்றைக்கும் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை இதுவரை நடத்தினதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எமேன். பிரைஸ் காட். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எமேன். அதிகமாய் நீங்கள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, மரித்தவர்களும் மௌனத்திலே இறங்கினவர்களும் கர்த்தரை துதியார்கள். நாமும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஆமென். கர்த்தர் நம்மளை எவ்வளவு அதிசயமாய் நம்மளை நடத்துகிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய கால் வழுவாதபடிக்கு நம்முடைய நடைகளெல்லாம் ஸ்திரப்படுத்தி நம்முடைய பிரயாணங்களிலெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்க்கும் கர்த்தர் நம்மை விலக்கி காத்து நம்மை சார்ந்தவர்களையும் அவர் தம்முடைய கிருபைக்குள்ளே மறைத்து அவருடைய நாம மகிமைப்படும்படியாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுதே உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் தேவ கிருபை, தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஆமென். இந்த நாளும் நாம் தியானிக்கும்படியாய் உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வாசகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 20வது வாசகம். அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து தனக்காக ஒரு பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டு தன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அதை வாசிக்க கடவான். இப்படி செய்வதனால் தானும் தன் குமாரரும் இஸ்ரவேலின் நடுவே தங்கள் ராஜ்யத்திலே நீடித்து வாழ்வார்கள். நான் வாசிக்கிற வேத பகுதியிலே மோசேனுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய ஒரு பகுதி. மோசே அவர் அநேக நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர் எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் கொடுத்தார். தேவன் தன்னுடைய விரலினாலே எழுதி தேவ மனுஷனாகிய மோசேக்கு 10 கற்பனைகளை கொடுத்தது போல இன்னும் அநேக நியமங்களையும் நியாயங்களையும் அவர் எழுதி கொடுத்தார். அதிலே ராஜாக்களுக்கும் வேத பிரமாணத்திற்கும் உள்ள தொடர்பை நாம் இன்றைக்கும் தியானிக்க இருக்கிறோம். ராஜாக்களும் பரிசுத்த வேதாகமும் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். இந்த ராஜாக்கள் அவர்கள் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ மனுஷனாகிய மோசே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இந்த ராஜாக்கள் அவர்கள் முதலாவதாக அந்த நாட்களிலே ஆசாரியரிடத்திலே, லேவியராகிய ஆசாரியரிடத்திலே நியாயப்பிரமாண புஸ்தகம் இருக்கும். அதிலே ஒரு நகலை இந்த ராஜாவுக்கு என்று சொல்லி அவன் எழுதி வாங்க வேண்டும். இன்னைக்கு பரிசுத்த வேதாகமும் பல மொழிகளிலே அச்சிடப்படுகிறது. எவ்வளவு பார்ப்பதற்கு அழகான பல வடிவிலே நம் பரிசுத்த வேதாகமத்தை வாங்குகிறதற்கு அதை செலக்ட் பண்றதுக்கே சில நேரங்கள் ஆகிவிடுகிறது. காரணம், பல வடிவிலே பல தோற்றத்திலே பல நாம் விரும்புகிற பல நிலைகளிலே பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. ஆனால் அந்த நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு நகல் ஒரு மனுஷருக்கு வேண்டும் என்று சொன்னால் அது கையினால் தான் அவர்கள் எழுதுவார்கள். கையினாலே எழுதி அவர்கள் அதை இன்னொரு காப்பியை எடுப்பார்கள். அப்போ அந்த காலகட்டத்திலே தான் இங்கே ராஜாக்கள் எல்லாம் வாழ்ந்து வந்தார்கள். அப்பொழுதுதான் தேவ மனுஷனாகிய மோசே ஒரு பிரமாணமாக ராஜாக்களுக்கு எழுதி வைக்கிறார். எப்படி என்று சொன்னால், ராஜாக்கள் தங்களுக்கு என்று சொல்லி லேவியனாகிய ஆசாரியனிடத்தில் சென்று எனக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தினுடைய புஸ்தகம் எனக்கு வேண்டும், ஒரு நகல் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எழுதி வாங்க வேண்டும். அவன் அதை எழுதி வாங்கி அதை வாசித்து அதில் இருக்கிறபடி தன்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி அமைப்பாரேயானால், அதில் இருக்கிறபடி தன்னுடைய நாட்டு மக்களை அப்படியே நடத்துவாரேயானால் அவரும் அவருடைய பிள்ளைகளும் தொடர்ந்து ஆட்சியில் இருப்பார்கள். அது அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமாயிருக்கும். இந்த நிகழ்வு நமக்கு இன்றைக்கு எதை கற்றுத்தருகிறது என்று சொன்னால், அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வேதாகமம் நம்முடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு நபருக்கும் தனித்தனியான பரிசுத்த வேதாகமம் இருக்கணும். உங்க வீட்டில் அப்படி இருக்குதா? உங்களுக்கு இருக்கிறதா? உங்க வாலிப பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? உங்க சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிறதா? ஒவ்வொரு நபருக்கும் என்று சொல்லி ஒரு பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல,
நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு, உங்கள் சொந்தங்களுக்கெல்லாம் பல வேளையில பரிசு பொருட்களை நீங்கள் வழங்குவீர்கள். நீங்கள் பாருங்கள், எல்லா பரிசு பொருட்களை காட்டிலும் மிகவும் உன்னதமான பரிசு பொருள் எது தெரியுமா? இந்த பரிசுத்த வேதாகமம் தான் உன்னதமான பரிசு பொருள். இது பாருங்கள், அநேக மனுஷனுடைய குணங்களை மாற்றி இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் அநேகருக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறது. அநேகரை இது உயர்ந்த ஸ்தலத்திலே அமர வைத்திருக்கிறது. அதனாலே நீங்கள் பரிசு பொருட்களை நீங்கள் பரிமாறுங்கள். உங்கள் மத்தியில் பேசி கொண்டிருக்கிற அடியனுடைய ஒரு வாஞ்சை என்னவென்று சொன்னால், பாருங்கள், எல்லா தேசத்திலும் எல்லா வீடுகளிலும் இந்த பரிசுத்த வேதாகமம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆசை. அதற்காக ஜெபிப்பேன். அநேக வாலிப பிள்ளைகள், வாலிப இளம் ஊழியர்களிடத்துல இப்படி தரிசனத்தை பகிர்ந்து கொள்வேன். எல்லா வீட்டுக்கும் பரிசுத்த வேதாகமம் இருக்க வேண்டும். எல்லாருடைய கையிலும் பரிசுத்த வேதாகமம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே பாருங்கள், இதை அநேகருக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை வைத்திருப்போம். பலரிடத்திலே இந்த பரிசுத்த வேதாகமம் சென்றடைய வேண்டும் என்கிற நோக்கத்திலே பல வருடங்களாக தேவ கிருபையினாலே இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற நீங்களும் பரிசுத்த வேதாகமம் எப்படியாவது உங்கள் நிமித்தம் உங்கள் நண்பருடைய கையிலே செல்ல வேண்டும். உங்கள் நிமித்தம் உங்கள் உறவினர்களுடைய கையிலே செல்ல வேண்டும். இதனாலே பல நிலைகளிலே பாருங்கள், பல வெட்கமும் அடைந்தது உண்டு. நான் இப்படி பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் பொழுது திரும்பவே அது என்னுடைய கையில கொடுத்த சிலரும் உண்டு. எங்க வீட்டுல நிறைய இருக்கு, இதை நீங்களே வச்சிடுங்க. அவங்க ஒரு நிகழ்ச்சியில பாருங்க கிஃப்டா கொடுத்ததை கூட திரும்ப என்னுடைய கையில கொடுத்திருக்காரு. ஆனாலும் சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு வாங்கி கொண்டு அது பாருங்கள் இன்னொரு நபரிடத்துல அதை கொடுக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அதனால பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் சில இடத்துல கொடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். சில இடத்துல கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது நீங்கள் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனா நம்ம சந்தோஷமாய் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அந்த வேலையை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். கிரியை செய்கிறத கர்த்தர், வேத வசனத்தை கொடுக்கிறது நம்முடைய காரியம். எத்தனையோ சாட்சிகள் உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து வாழ்க்கையிலே தற்கொலை பண்ண வேண்டும் என்கிற நிலையில இருந்தவர்கள் கூட அவர்கள் இயேசுவுக்காய் தன்னுடைய வாழ்வை மாற்றி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாருங்கள், தீவிரவாதிகள் கூட இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து அவர்கள் மனம் திரும்பி நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் மாறி இருக்கிறார்கள். அநேக மிருக குணமுடைய மனுஷனை கூட இந்த பரிசுத்த வேதாகமம் அவர்களை மாற்றினது. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒவ்வொரு ராஜாக்களும் தனக்கு என்று சொல்லி நகலை எழுதி அவன் தனக்கு வைத்துக் கொள்ள வேண்டும். அதை வைத்துக் கொள்கிறது மட்டுமல்ல, இன்னைக்கு நம்ம வீடுகள் எல்லாம் நடக்கிற விஷயம் தெரியுமா? எல்லாருக்கும் அழகாக ஒரு பைபிள் இருக்கும். சிலர் தமிழ் மொழியில இருக்கும், சிலருக்கு தமிழ் மொழியிலேயும் ஒரு பைபிள் இருக்கும், ஆங்கில மொழியிலேயும் ஒரு பைபிள் இருக்கும். பாருங்கள், இப்படி அநேக பைபிள் இருக்கும். இருக்கிறதெல்லாம் பெருசு. சிலவங்க எல்லாம் பீரோவில் அழகா வச்சிருப்பாங்க. சில வீட்டுல போகும்பொழுது பாருங்க, இன்னொரு ஆச்சரியமான காரியம், ஷோகேஸ்ல பைபிள் இருக்கும். ஆனா இன்னும் சில வீட்டுல போகும்பொழுது சந்தோஷமான ஒரு காரியம் இருக்கும். பாருங்கள், அவங்க வீட்டுல டீஃபால அளவுட்டால் அவங்க வீட்டுல எல்லாரும் இருக்கிற ஒரு பொது இடத்துல பைபிளை வச்சிருப்பாங்க. வைத்து தினமும் நாங்க இதை வாசிப்போம் என்கிற ஒரு நல்ல செய்தியை நாம் கேட்க முடியும். அப்பொழுது சந்தோஷமா இருக்கும். பாருங்கள், நீங்களும் வாசிக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். வேத வசனம் சொல்லுகிறது, பாருங்கள், இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 3வது வாசகத்தில் எப்படியாக வாசிக்கிறோம், இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இதை கேட்கிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு வேத வசனத்தை போதிக்கிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பாக்கியவதிகள். அது மட்டுமல்ல, கடைசியாக முக்கியமான ஒரு காரியம், இதை கை கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படின்னாலே இதை வாசிக்கும் பொழுதே பரலோகத்தில் இருக்கிற தேவன் உங்களை காண்கிறார். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க உங்களை அர்ப்பணிங்கள். ஒருவேளை சில நாட்களில் நீங்கள் உற்சாகமாக வாசித்திருக்கலாம். உங்களுக்கு என்ன ஒரு விஷயம் தெரியுமா? இந்த லாக்டவுன் நாள்ல நம்ம சர்ச்சுக்கு போகல, அல்லவிட்டா சண்டே கிளாஸ் இல்லை, பல நிலைகளில் வேத வசனம் நம்முடைய செவிகளில் கேட்க முடியாமல் இருக்கிறது. ஆனா இதை சில தேவ பிள்ளைகள் இதை ஒரு நல்ல சூழ்நிலையா எடுத்துக்கொண்டு முழு வேதாகமத்தையே சிலர் வாசித்து முடித்து விட்டார்கள். அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். உங்களை உற்சாகப்படுத்தும்படியா இந்த காரியத்தை சொல்லுகிறேன். நீங்களும் வேதத்தை வாசியுங்கள். அது உண்மையிலே உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, இன்னும் பாருங்கள்,
சிலர் ஒருவேளை வேத இந்த ஜனவரியில் எப்போவுமே இயர் ஃபர்ஸ்ட்ல இந்த இயர்ல பரிசுத்த வேதாமத்தை வாசித்து முடிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப உற்சாகத்தோடு நீங்க தொடங்கி இருக்கலாம். இப்போ ஒருவேளை இடையில ஒரு கேப் ஆயிருக்கலாம். இன்றைக்கே நீங்கள் வேதத்தை வாசிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பார்வைக்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள். எப்பொழுதெல்லாம் நீங்க பைபிளை எடுத்து நீங்க வாசிக்கிறீங்களோ அப்பொழுதெல்லாம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய பார்வையில நீங்க வருகிறீங்க. அதுக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லட்டுமா? பிலிப்பு ஒரு முறை தேவன் வனாந்தரத்துக்கு போக சொல்லுகிறார். பிலிப்பு வனாந்தரத்துக்குள்ளே போகும்பொழுது அங்கே ஒரு ரதம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ரதத்துல அந்த மந்திரி பாருங்கள், அவன் ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமத்தை வாசித்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் பாருங்கள், அந்த தீர்க்க தரிசன ஆகமத்தை அந்த மந்திரி வாசிக்கிறதை பரலோகத்தில் இருக்கிற தேவன் கண்டு அதற்கான விளக்கத்தை அவனுக்கு போதித்து அவனை சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறதற்காக மந்திரியை இப்பொழுது அனுப்புகிறார். பல வேளையிலே நாம் நினைக்கிறோம் நான் வேதத்தை வாசிக்கிறோம் என்று சொன்னேன். ஆனால் வேதத்தை வாசித்து அதை உபதேசிக்கிற நபர் நமக்கு தேவை. உபதேசத்தையும் நாம் கேட்கிற தேவ பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கும் பாருங்கள், பரிசுத்த வேத ஆகமத்தில் சில ராஜாக்கள் இந்த வேதத்தை எப்படி கையாண்டார்கள், அவர்கள் ஆட்சி காலத்திலே வேத வசனத்துக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்கிறதை நாம் தியானிக்க இருக்கிறோம். இஸ்ரவேல் தேசத்திலே அநேக ராஜாக்கள் வந்தார்கள். வட தேசம், தென் தேசம் என்று சொல்லி ரெண்டாக இஸ்ரவேல் பிரிந்தது. இஸ்ரவேல் என்று சொல்லும், யூதா என்று சொல்லும் அழைக்கப்பட்டது. இதுல பெரும்பான்மையான ராஜாக்கள் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. ஆனாலும் சில ராஜாக்கள் வேத வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி தானும் வாழ்ந்து தன்னுடைய ஜனங்களையும் அப்படியாக வழி நடத்தினார்கள். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, என்னை கேட்கிற தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, வேத வசனத்தின்படி நாமும் இந்த வாசிப்போம், நாமும் நடப்போம். நம்முடைய தலைமுறைகளையும் வேத வசனத்திற்கு, சத்தியத்திற்கு, வேத வசனம் சொல்லுகிற பாதையிலே நாம் நடத்துவோம் என்று சொன்னால் அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த ராஜாக்கள் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சமாதானமாய் அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் 2 நாளாகமத்தின் புஸ்தகத்துல நாம் இப்பொழுது ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். 2 நாளாகமும் அதனுடைய 14வது அதிகாரம், 2 நாளாகமும் 14வது அதிகாரம் அதனுடைய 2வது வாசகத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆசா என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ஆசா ராஜாவை குறித்து பார்க்கிறோம். ஆசா ராஜா அவருடைய ஒரு முக்கியமான குணத்தை குறித்து அங்கே வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தாள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தாள். இந்த ஆசா ராஜா நன்மையும் செம்மையுமானதை செய்கிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வேத புஸ்தகம் அல்லது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவன் வாசிக்க அவனை நன்மையும் செம்மையுமான காரியத்தை செய்கிறதுக்கு ஏதுவாய் இது வழி நடத்தினது. கீழே அவன் அப்படி என்ன காரியத்தை அவன் செய்தான் என்று சொல்லி கீழே நாம் வாசிக்கும் பொழுது 3வது வாசகத்தில் வாசிக்கிறோம். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளையும் உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்தான். பாருங்கள், இந்த வேத பிரமாணம் தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் ஆவியாக இருக்கிறார். தேவனுக்கு ஒரு ரூபம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் 10 கட்டளையை கற்றுக் கொடுக்கும் பொழுதே ஆண்டவர் தெளிவாக சொன்னார், என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். அப்ப பாருங்கள், தேவன் அவர் சொல்லுகிற என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். வானத்திலேயாவது கீழே பூமியிலேயாவது நீ ஒரு உருவத்தையோ ஒரு ஓவியத்தையோ ஒரு வடிவத்தையோ செய்து நீ அதை உனக்கு சிலையா நிப்பாட்டி அதை வணங்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் என்று சொல்லி வேத புஸ்தகம் தெளிவாக சொல்லுகிறது. இதை இந்த ராஜா வாசித்தவுடன் தன்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட எல்லா இடங்களிலும் இருக்கிற விக்கிரக தோப்புகள் சிலைகளை அவன் உடைத்து போட்டான். அவன் தேவனுக்கு தான் ஜனங்கள் பலி செலுத்தணும், தேவனை தான் ஆராதிக்கணும் என்கிற காரியத்தை பாருங்கள் தேசம் முழுவதும் அந்த ராஜா கட்டளையிட்டார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் வேத வசனத்தை அறிந்த நாம் இன்றைக்கு நாமும்
இந்த உருவங்களுக்கு முன்பாக, சிலைகளுக்கு முன்பாக மண்டியிடாதபடிக்கு இன்றைக்கு உங்களை அர்ப்பணிப்பீங்களா? அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதம், அதுவே உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். ஜீவனுள்ள தேவன், நம்முடைய தேவன் ஒரு கல் அல்ல, நம்முடைய தேவன் ஒரு உருவம் அல்ல, சாதாரண ஒரு படத்துல நம்முடைய தேவன் இல்லை. சாதாரணமான ஒரு மரத்திலேயோ ஒரு கல்லிலேயோ ஒரு களிமண்ணால செய்யப்பட்ட உருவத்திலேயோ நம்மளை உண்டு பண்ணின தேவன் இல்லை. நம்மையே ஆண்டவர் ஜீவனோடு சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறாரே. நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கிறவர். அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கும் பாருங்கள், அவருடைய செவி கேட்கிறதாக இருக்கிறது, அவருடைய கண் பார்க்கிறதாக இருக்கிறது. இன்றைக்கு ஜனங்கள் பாருங்கள், எவ்வளவு விஞ்ஞானம் அல்லது ஞானம் வளர்ந்த உலகத்துல இருந்தாலும் காது கேளாத விக்கிரகங்களுக்கு முன்பாக, பார்வை இல்லாத சொரூபங்களுக்கு முன்பாக, பேச முடியாத பாருங்கள் சிலைகளுக்கு முன்பாக, நடக்க முடியாத சிலைகளை தூக்கி சுமக்கிறான், அதுக்கு முன்பாக மண்டியிடுகிறான், அதுக்கு முன்னால பத்தி கொளுத்துறான், அதுக்கு முன்னால விளக்கு கொளுத்துறாங்க. கிறிஸ்தவர்கள் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன். ஆமென். அவர் ஜீவனோடு இருக்க. அவர் நம்ம குடும்பத்தை தூக்கி சுமக்கிறார். அவர் நம்ம பிள்ளைகளை தூக்கி சுமக்கிறார். அவரை நாம் பாருங்கள் தூக்கி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நம்மை சுமக்கிறார், அவர் நம்மளை தாங்குகிறார், அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அப்படின்னாலே இன்றைக்கு இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதே உங்களுடைய கண் திறக்கப்படும். பிரைஸ் காட். நீங்கள் நியாய பிரமாணத்தினுடைய நடக்க உங்களை அர்ப்பணிப்பீங்க என்று சொன்னாலே கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு முன்பாக இருக்கிற விக்கிரகங்களை நீங்கள் மாற்றிவிட்டு, உருவங்களை சிலைகளை மாற்றிவிட்டு உங்கள் கண்களை பரத்துக்கு நேராக ஏறெடுப்பீர்கள், உங்கள் கரங்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுப்பீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஆமென் பாருங்கள் துதிக்க ஆரம்பிப்பீர்கள். பிரைஸ் காட். தோமாவிடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக சொன்னாரே, ஆமென், நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்னாரு. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க அதை கும்பிட ஒன்றும் செய்யல, அதை முழங்கால் ஒன்றும் போடல, சும்மா ஒரு அடையாளத்துக்கு வச்சிருக்கிறோம். இல்ல, கர்த்தர் நம்மளை பார்த்து, இந்தியாவில் இருக்கிற நம்மளை பார்த்து அன்றைக்கே இயேசு சொன்னார், என்னை காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாம் அவரை விசுவாசத்தினாலே நாம் ஆராதிப்போம். இன்னைக்கு நாம் விசுவாசத்தினாலே முழங்கால் படிட்டு நம்முடைய கண்களை பரத்துக்கு நேராக நாம் ஏறெடுக்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது, நாம் அவரை முகமுகமாய் கண்டு கர்த்தரை ஆராதிக்கிற நாட்களை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். ஆசா பாருங்கள், அது மட்டுமல்ல, ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது 5வது வாசகத்தில் வாசிக்கிறோம், யூதாவுடைய எல்லா பட்டணங்களும் இருக்கிற மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான், அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாய் இருந்தது. 6வது வசனம், கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அந்த வருஷங்களிலே அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்தது. தேசம் அமெரிக்கையா இருந்தபடினாலே யூதாவிலே அரணான பட்டணங்களை அவன் கட்டினான். கவனியுங்கள், இந்த ராஜா அவன் தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க அர்ப்பணிக்கும் பொழுது, முழு இருதயத்தோடு தேவனை தேட அவனை அர்ப்பணிக்கும் பொழுது, உருவங்கள் சிலைகளெல்லாம் மாற்றும் பொழுது அவன் ராஜ்யம் முழுதும் அமெரிக்கையா இருந்தது, சமாதானமாக இருந்தது. இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நமக்கு கிடைத்தால் நமக்கு எவ்வளவு நலமாக இருக்கும் பாருங்கள். ஒரு தேசம் அமெரிக்கையாய் இருப்பதற்கும் ராஜாவுக்கும் வேத புஸ்தகத்துக்கும் உள்ள தொடர்பை நாம் பார்க்கிறோம். இந்த ராஜா வேத புஸ்தகத்தின்படி தன்னுடைய தேசத்தை மாற்றி அமைக்கும் பொழுது தேசம் முழுதும் அமெரிக்கை சமாதானம், தேசம் முழுதும் அங்கே சமாதானமாய் இருந்தது என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அந்த நாட்களிலே யுத்தங்கள் இல்லாமல் இருந்தபடியினாலே அவன் தேசத்தை யூதாவில் அரணான பட்டணங்களை கட்டினான். உங்களுடைய வாழ்க்கையிலும் வேத வசனத்தின்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைப்பீர்கள் என்று சொன்னால் வீண் செலவுகள் உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். நீங்கள் செய்ய நினைக்கிற காரியத்தை செய்வீர்கள். உங்கள் வீடு கட்டப்படும், உங்களுடைய நிலங்கள் பராமரிக்கப்படும், இன்னும் உங்களுடைய எல்கைகளை கர்த்தர் பெரிதாக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். தேசம் முழுதும் வேணா ஒரு ராஜ்யத்தில் யுத்தம் நடக்கும் என்று சொன்னால் பல இழப்புகள், பல வீண் செலவுகள். அப்போ அவன் தேவனை தேடினபடினாலே, தேவனுக்கு பிரியமானபடி தன்னுடைய தேசத்தை மாற்றினபடினாலே தேசம் முழுவதும் சமாதானம்,
அப்படின்னாலே அவனுக்கு செல்வங்கள் இருந்தது, அவன் பட்டணத்தை கட்டினான். இதே போலதான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, தேசத்திலே நாமும் குடியிருக்கிற நாட்களிலே வீண் செலவுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வருமானங்கள் அது சேமிக்கப்படும். நீங்கள் நினைக்கிற காரியங்கள் வாங்குவதற்கும், உங்கள் வீடுகளை கட்டுகிறதற்கும், நிலங்களை வாங்குகிறதற்கு எதுவாக நிறைவான செல்வங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். இரண்டாவதாக ஒரு ராஜாவை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். அடுத்ததாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 6வது வாசகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசபாத் ராஜா, யோசபாத் ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் தானும் தேவனுடைய வசனத்தின்படி நடந்தான், ஜனங்களும் வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். சில வேத பகுதிகளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த யோசபாத் பாருங்கள் ஆட்சிக்கு வருகிறார். 3வது வசனம், கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார். ஏன் கர்த்தர் யோசபாத்தோடு கூட இருந்தார் என்று சொன்னால், யோசபாத் அவன் பாருங்கள் அவன் கர்த்தரை தேடினான். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி நடப்பதற்கு அவன் ரொம்ப உற்சாகமா இருந்தான். அதனால்தான் ஆரம்பத்திலே வாசித்தோம். 3வது வசனத்திலே வாசிக்கிறோம். 17வது அதிகாரம் 2 நாளாகமும் 17:3 கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களிலே நடந்த வழிகளில் நடந்தான். யோசபாத் பாருங்கள் பாகால்களை தேடல, விக்கிரகங்களை தேடி போகல. விக்கிரகங்கள் நிறைய இருக்கிற இடத்த தான் விக்கிரக தோப்பு அப்படிம்பாங்க. 1, 2, 3 எல்லாம் நிப்பாட்டி இருப்பாங்க. இவன் அந்த இடங்கள்ல தேடி போகல, இவன் கர்த்தரை தேடினான். அப்படின்னாலே கர்த்தர் இவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு நீங்க எதை தேடுகிறீங்க? உருவங்களை தேடுகிறீங்களா? அடையாளங்களை தேடுகிறீங்களா? சொரூபங்களை தேடுறீங்களா? கர்த்தரை தேடுறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்கள் கர்த்தரை தேடுவீங்கன்னா கர்த்தர் உங்க கூட இருப்பார். யோசபாத் பாருங்கள் கீழே அடுத்ததாக இன்னும் யோசபாத்தை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது 5வது வாசகத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் கர்த்தர் அவன் கையின் ராஜ்யத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக இருந்தது. கர்த்தரை தேடின இந்த யோசபாத்துக்கு ஆண்டவர் அடுத்ததாக கொடுத்த காரியம் என்னவென்று சொன்னால், ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாக கர்த்தர் கொடுத்தார். 6வது வாசகத்தில் நாம் ஆரம்பத்தில் வாசி கேட்டது போல கர்த்தருடைய வழிகளிலே அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. இன்னைக்கு எத்தனை பேருக்கு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் உற்சாகமாய் வாசிக்கிறீங்க? ஜெபம் என்று சொன்னால் உற்சாகமாய் செய்றீங்களா? அல்லவிட்டால் ஆவிக்குரிய காரியத்திற்கு, தேவனு பிரியமான காரியத்துக்கு உற்சாகம் கொள்கிறீங்களா? உலக பிரகாரமான காரியத்துக்கு உற்சாகமா இருக்கிறீங்களா? இங்கே யோசபாத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அடுத்ததாக 7வது வசனத்திலே வாசிக்கிறோம். அவன் அரசாண்ட 3ஆம் வருஷத்தில் யூதாவின் பட்டணங்களிலே உபதேசம் பண்ணும்படிக்கு அவன் தன் பிரபுக்கள் ஒரு குழுவை ஆயத்தப்படுத்துகிறார். தன்னுடைய ஆட்சிக்கு வந்த 3வது வருஷத்துல அவர் தேசம் முழுவதும் ஒரு பெரிய டீம், ஒரு பெரிய குழுவை அவர் பிரபுக்களை ஆயத்தப்படுத்துகிறார். இவங்க யூதாவின் அளவிட்டால் பாருங்கள் தேசங்கள் எங்கும் சென்று வேத பிரமாணத்தை வாசித்து ஜனங்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இதுதான் இவங்க வேலை. பாருங்க, இந்த ராஜா செய்த வேலையை பார்த்தீங்களா? எவ்வளவு அழகான காரியத்தை செய்கிறார். இப்ப தான் வேத புஸ்தகத்தின்படி நடக்கணும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறார், தன்னுடைய குடும்பத்தை அர்ப்பணிக்கிறார். இப்பொழுது பாருங்க, முழு தேசமும், இந்த தேசம் எல்லாம் வேத வசனத்தை கேட்கணும். அதனால சில குழு, ஒரு டீம் ஒன்று பண்ணி இந்த டீமை தேசம் எங்கும் போக வைத்தார். தேசம் எங்கும் அந்த டீமை அனுப்பி அவங்களுக்கு சொன்ன காரியம் என்னன்னா, நீங்க வேத வசனத்தை உபதேசிக்க வேண்டும். இப்படியே பாருங்கள் 9வது வசனத்துல வாசிக்கிறோம். இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை பாருங்கள் வைத்து கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். அப்போ உபதேசித்து போதித்தார்கள். கையில் என்ன இருக்கிறது? பரிசுத்த வேதாகமம் இருக்கிறது. இன்னைக்கும் பாருங்கள், பரிசுத்த வேதாகமத்தை கொண்டு நீங்கள் ஜெபிக்க போகும் பொழுது, மற்றவர்களுக்கு சுவிசேஷமாய் நீங்கள் சொல்லும் பொழுது, சிலர் ஒருவேளை உங்களை
பாருங்கள், பரியாசமாக எண்ணலாம். ஆனால் அன்பு தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் இருக்கிற தேவன் காண்கிறார். நீங்கள் தேவனுடைய திட்டத்தை செய்றீங்க. நீங்க தைரியமாய் உபதேசியுங்கள். தைரியமாய் நீங்கள் வேத வசனத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்கள். இது தேவனுடைய வேலை. தேவன் ஆண்டவர் சொல்லிருக்கிறார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானே ஆனால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஆனால் கர்த்தர் பாருங்கள், ஒரு நாளும் இந்த வேத வசனத்தை நீங்க சுமக்கிறதுக்கோ கொண்டு திரிகிறதுக்கோ ஒரு நாளும் வெட்கப்படாதுங்க. பைபிளை தூக்குறதுக்கு ஒரு நாளும் வெட்கப்படாதுங்க. மனுஷன் என்னென்னலாமோ தூக்கிட்டு நடக்கிறான், ஓடுறான், என்னெல்லாமோ செய்கிறான். நம்ம பரிசுத்த வேதாகமத்தை சுமக்கிறதுக்கு ஒரு நாள் வெட்கப்படாதுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை நிமித்தம் நான் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், வெட்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு நாம் தைரியமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை பாருங்கள், கொஞ்ச காலத்துக்கு முன்னாலெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போகும்பொழுது பரிசுத்த வேதாகமத்தை தங்களுடைய பாருங்கள் கையில எப்படி பிடித்து கொண்டு அவர்கள் சந்தோஷமாய் சொல்வார்கள். தங்களுடைய பைபிளை அவர்கள் ஆலயத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வெட்கப்பட மாட்டாங்க. சந்தோஷமாய் குடும்பமாய் கொண்டு போவாங்க. இன்னைக்கு நிறைய இளம் வாலிப பிள்ளைங்களுக்கெல்லாம் சர்ச்சைக்கு பைபிளை கொண்டு போகணும்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீங்க வேதத்தை குறித்து ஒரு நாள் வெட்கப்படாதுங்க. சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதற்கும் வெட்கப்படாதுங்க. தைரியமாய் போதீங்கள். ஆமென். அப்ப யோசபாத் ஒரு குழுவை அவர் ஆயத்தப்படுத்தினார். வாசித்தது போல அவங்க எங்கும் சென்று சுற்றி இருக்கிற தேசங்களுடைய எல்லா தேசங்களுக்கும் போய் அவர்கள் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களில் எல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்தது. ஆனால யோசபாத்தோடு கூட யுத்தம் பண்ணாத இருந்தாங்க. அப்ப வேத வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, போதிக்கும் பொழுது கர்த்தரதை காண்கிறார். உங்கள் எல்கைகளை ஆண்டவர் சமாதானம் உள்ளதாய் மாற்றுவார். இன்றைக்கும் வேத தியானம் எந்த நற்கிரியை செய்கிறதுக்கு நம்மளை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. எந்த நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்மை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நாம் 2 தீமோத்தேயுவிலே நான் வாசிக்கும் பொழுது அதனுடைய 3வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 தீமோத்தேயு அதனுடைய 3வது அதிகாரம் 16வது வாசகத்திலே வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. சிலர் இன்னைக்கு ரொம்ப லகுவா கீழ்த்தரமா சொல்லிடுவாங்க, என்ன பைபிள் மனுஷன் எழுதினது தானே? இல்லைங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்படுகிறது. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தத்துக்கும் நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. இன்றைக்கு இந்த வேத வசனம் இதை கொண்டு போதிக்கலாம், இதை கொண்டு உபதேசிக்கலாம், நீதியை கற்றுக் கொடுக்கலாம், நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாறுகிறது. அதை வேதத்திலே வாசிக்கிறோம். இது நம்மளை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்தும். இந்த வேத புஸ்தகம் பாருங்கள், நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் இது உங்கள் குடும்பத்தையே நடத்துகிறதுக்கான விசேஷத்தை ஞானத்தை தரும். பேதையை ஞானியாய் மாற்றுகிறதான் பரிசுத்த வேதாகமும். இவைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிறதுனாலே இவைகள்னாலே உங்களுக்கு நித்திய ஜீவனும் உண்டாகும். ராஜாக்கள், எந்த ராஜாக்கள் எல்லாம் இதை வாசித்து அவர்கள் கை கொண்டார்களோ அவர்கள் தேசத்திலே அமெரிக்கை உண்டான யுத்தம் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு வேதத்தை நீங்கள் பற்றி பிடிங்கள், நேசியுங்கள், வாசியுங்கள். உங்க வீட்டுல சண்டை இருக்காது, உங்க வீட்டுல சமாதானம் உண்டாகும், உங்கள் எல்கைகளிலும் சமாதானம் உண்டாகும். இந்த வேதம் நம்முடைய தெருவிலே போதிக்கப்பட்டால், நம்முடைய கிராமத்துக்கு போதிக்கப்பட்டால், நம்முடைய தேசம் முழுதும் போதிக்கப்பட்டால் எவ்வளவு அமெரிக்கையா இருக்கும், எவ்வளவு சமாதானமா இருக்கும். இன்றைக்கும் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? பிரைஸ் காட். ஆமென். அன்பின் பிதாவே, உம நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே மகு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அநேக ராஜாக்கள் இதை ஆண்டவரே பற்றி பிடித்து தங்கள் தேசம் முழுவதும் சமாதானத்தையும் ஆண்டவரே வளர்ச்சியும் அவர்கள் கண்டார்களே. அதே போல இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்றிலிருந்தே வேதத்தை வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இயேசுவின் நாமத்திலே உண்டாவதாக. வாசிக்கிற வேத வசனத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. இதை வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற அந்த வார்த்தையின்படி வேதத்தை ஒழுங்காக வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே வாசித்து இன்றைக்கு ஒருவேளை
வேத தியானத்திலே குறைவுள்ளவர்களாக இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை கவனித்து ஜெபிக்கிற இந்த வேளைதாமே இன்றிலிருந்து வேதத்தை மீண்டும் வாசிக்கிற பிள்ளைகளாய் இயேசுவின் நாமத்திலே மாறுவார்களாக. ஓ ஹல்லேலூயா. தகப்பனே, உம்முடைய வேதத்தினுடைய அதிசயங்களை பார்க்கும்படி உம்முடைய பிள்ளைகளுடைய கண்கள் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஒவ்வொரு இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கவனித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வீட்டிலும் இயேசுவின் நாமத்திலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கண்ணீர்கள் மாறட்டும் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். தேசத்திலே ஆண்டவரே, இன்றைக்கும் இந்த கோவை 19 பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யெகோவா ராஃபா என்கிற தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். தன்னை சார்ந்த ஆண்டவரை, தன் பிள்ளை புருஷன் வெளிநாட்டில் இருக்கிறாங்களே, வெளியிடத்துல இருக்கிறாங்களே என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இருக்கிற இடங்களில் உம்முடைய பிள்ளைகளை சுகமாய் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. ஒருவருடைய முகத்தை ஒருவர் பார்த்து சந்தோஷமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் வரை உங்க கிருபை உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். ஆமென். நீர் பாதுகாக்கிறவரப்பா. உங்க செட்டைக்குள்ளே மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உங்க நன்மையும் கிருபையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். ஆசீர்வதியும். விசேஷமாய் ஆண்டவரை, மருத்துவ பணிகளில் ஈடுபடுகிற பிள்ளைகளையும் இரத்த கோட்டைகளையும் மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க பாதத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகான மகிமை உமக்கு ஒருவருக்கே உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Praise the Lord.